ஒரு விசேஷமோ, ஒரு பண்டிகையோ, இல்ல ஒரு திருவிழாவோ வந்துட்டாலே வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஆனா, வீட்ல இருக்க லேடீஸுக்கு தான் தெரியும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாரி தான் இந்த பொங்கல் முடிஞ்சோடனே ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது, அடுத்தடுத்து நமக்குன்னு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்காக ஒரு ரெமெடி சொல்லவா? எங்க தோட்டத்தில முடக்கத்தாங்கீரை இந்த டயத்துலலாம் நல்லா வளரும். இது இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி இருக்கவங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கா? அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணணும். அப்பதான் இதோட ரிசல்ட் தெரியும். ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஒருத்தருக்கு சட்னி அரைச்சா பிடிக்கும், ஒருத்தருக்கு ரசத்துல போட்டா பிடிக்கும். ஆனா எங்க வீட்ல சிம்பிள் அண்ட் நீட்டான டேஸ்ட் குடுக்குறது தோசையில மட்டும்தான். நான் தோசைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சட்னி அரைச்சாலாம் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் வராது. அதனால நான் தோசைக்கு மட்டும் தான் அத ப்ரிஃபர் பண்ணுவேன். வாங்கிட்டு வந்த கீரைய அலாசி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் 2 கரண்டி மாவு சேர்த்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தோசை அன்னைக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு ஊத்தி அதில மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மாவுலையும் ஊத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை சொல்லித்தான் செஞ்சேன்னு சொல்லி என் மேல பழி போடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். அதனால முடக்கத்தான் தோசை ஊத்துற அன்னைக்கு எங்க வீட்ல தேங்காய் சட்னி தான். ஏன்னா அதுதான் செய்ய ஈஸி. அதனால தான். உங்களுக்கு வேற ஏதாவது சட்னி பிடிக்கும்னா அத வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சில உடல்நிலை உபாதைகள் காரணமாக இத்தனை நாள் வீடியோஸ் வர்றதுக்கு டிலே ஆயிருச்சு. இனிமே வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவாவது போடணும்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதனால வீடியோஸ் வந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.